Hi friends, welcome to Bhuvaneshwari Kitchen. இன்னைக்கு நம்ம ஃபுல்கா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம mix பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 glass ஆட் பண்ணிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா mix பண்ணிட்டோம். இப்போ கையை வந்து மடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. இங்க பாருங்க மாவு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு. இது மேல ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிட்டு இது நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா மாவு ஊறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து கோதுமை மாவுல நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். கிளாக் வைஸ் வந்து தேய்க்கணும். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவை தேய்ச்சதை போட்டுக்கலாம். மேல வந்து பபிள் எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம நல்லா வேக விடலாம். இப்ப நல்லா பபிள் எந்திரிக்க ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க நம்மளுக்கு சூப்பரா ஃபுல்கா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ரெடி. அவ்வளவுதான், நம்ம ஃபுல்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே 3 டேஸ் அப்லோட் பண்ணுவேன். மறக்காம பாருங்க. நீங்க இதை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.